நிறைவற்று மறைவற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம். எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 16 இறை வார்த்தை 31. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பமும் நம் மீட்பர் இயேசுவின் உயிர்ப்பு ஒளியின் பின்புலத்தில் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பது நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அறிவுரை. கூடி ஜெபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும். கூடி ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லா வீடு போன்றது. இக்கூற்றுக்கள் குடும்ப ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் ஆற்றலையும் உணர்த்தும் நம் கிறிஸ்துவ அன்றோர்களின் கூற்றுக்கள். இவற்றுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் அன்னை மரியாளோடு வாழ்ந்த சீடர்களும் முதல் கிறிஸ்துவ குடும்பங்களும். திருத்தந்தை பிரான்சிஸ் குடும்ப ஜெபத்தின் மாண்பை பற்றி இவ்வாறு கூறுகிறார். குடும்ப ஜெபம் உயிர்ப்பின் நம்பிக்கையை வெளிப்படுத்தி அதை பலப்படுத்த உதவும் வழியாகும். வாழும் இறைவன் திருமுன் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து வரவும், நம்முடைய கவலைகளை அவரிடம் தெரிவிக்கவும், நமது குடும்ப தேவைகளுக்காக மன்றாடவும், பிறரிடம் அன்பை காட்ட உதவியை கேட்கவும், நம்மேல் பொழியப்பட்ட ஆசிகளுக்கு நன்றி கூறவும், அன்னை மரியாவை அவர் தம் தாய்மையால் நம்மை பாதுகாக்க மன்றாடவும் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை ஒதுக்க வேண்டும். சில எளிதான சொற்களில் நாம் செய்யும் மன்றாட்டுக்கள் நம் குடும்பங்களுக்கு மிகுதியான நன்மையை கொண்டு வரும். கணவன் மனைவி உறவை கிறிஸ்து திருச்சபை உறவோடு ஒப்பிட்டு மேன்மைப்படுத்துகிறார் தூய பவுலடிகளார். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். தொடர்ந்து பெற்றோர் பிள்ளைகளிடையே உற்ற உறவையும் தூய பவுல் விளக்குகிறார். இவ்வாறு கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இணைந்து இறை உறவிலும் குடும்ப உறவிலும் தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப அழைக்கப்படுகின்றனர். நற்கருணை கொண்டாட்டத்தில் குடும்ப உறுப்பினர் அனைவரும் பங்கேற்கும் போது குடும்ப ஜெபம் உச்சநிலை அடைகிறது. இயேசு தனது நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுக்க ஒவ்வொரு குடும்பத்தின் கதவையும் தட்டுகிறார். இதனால் திருமணத்திற்கும் நற்கருணைக்கும் இடையே உள்ள நெருக்கமான பிணைப்பு இன்னும் அதிகமாக தெளிவாகிறது. இவ்வாறு ஒவ்வொரு குடும்பமும் இல்லத்திரு அவையாக தினமும் வாழ தேவையான ஆற்றலையும் தூண்டுதலையும் மனத்துணைவிற்கு வழங்குகின்றது என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆவியே, இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும்
விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும். ஆமீன். தொடக்க ஜெபம். என் இறைவா, உம்மை ஆராதிக்கிறேன். என் முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்துவனாக்கி இந்த நாளில் என்னை காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நான் செய்த தீமைகளுக்காக என்னை மன்னித்தருளும். ஏதாவது நன்மை செய்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும். நான் தூங்கும் பொழுது என்னை காப்பாற்றி ஆபத்துகளிலே இருந்து என்னை விடுவித்தருளும். உமது அருள் என்னோடும் நான் நேசிக்கும் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமீன். அன்பான இறை மக்களே, குடும்பத்தின் ஞான வாழ்க்கை என்பதை குறித்து இன்று நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். எபேசிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். குடும்பத்தில் ஆவிக்குரிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேனா அல்லது தீய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேனா? இறைவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துகிறேனா? என்னுடைய நாவில் திருப்பாடல்கள் அல்லது கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறேனா அல்லது உலக போக்கிலான சினிமா பாடல்களை பாடுகிறேனா? தாம்பத்திய உறவில் திருச்சபையின் போதனையை மீறி நடந்திருக்கிறேனா? இறைவனின் ஆலயத்தை புனிதமாக மதிக்க தவறி இருக்கிறேனா? இவற்றை குறித்து நாம் இப்போது சிந்திப்போம். ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனம் கசிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாகவரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையையும் அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகவரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் ஆண்டவராகிய இறைவனிடத்தில் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இப்போது இறைவன் நமக்கு கற்று தந்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம் நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். என்றும் கன்னியான புனித மரியே, என் ஆன்மாவை காத்திட உதவி அருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு மரி சூசை, என் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இயேசு மரி சூசை, என் மரண வேளையில் எனக்கு உதவி செய்ய வாருங்கள். இயேசு மரி சூசை, நமது திருத்தந்தைக்காகவும் நமது ஆயர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். கடவுளின் மக்களை நல்வழியில் நடத்திட ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு துணை புரிவாராக. நம் பெற்றோர், நமக்கு உதவி புரிவோர் மற்றும் நாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டவர்களுக்காக நமக்கு நன்மை புரிவோருக்கு ஆண்டவர் முடிவில்லா வாழ்வை பரிசளிப்பாராக. நம்முடன் உழைப்பவர்களுக்காகவும் பழக்கமானவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விசுவாசமாக இருக்க செய்து ஆண்டவர் அவர்களை தம் அருகில் வைப்பாராக. மரித்த ஆன்மாக்களுக்காக ஆண்டவரே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நம் இல்லத்திற்காக திருக்குடும்பத்தை போன்று ஆண்டவர் நம்மை தமது அன்பிலும் சமாதானத்திலும் வைத்து காப்பாராக. புனித தொன் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையும் ஆசிரியருமாக ஏற்படுத்தினீர். அவர் வழியாக கன்னி மரியாவின் துணையோடு உமது திருச்சபையின் புதிய சபைகள் செழித்தோங்க செய்தீர். நாங்களும் அதே அன்பு தீயால் பற்றி எரிந்து ஆன்மாக்களை தேடவும் உமது மட்டுமே ஊழியம் செய்யவும் எங்களுக்கு அருள் வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருக்குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பின் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும்.
இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இந்த இரவு நேரத்தில் நாம் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம், ஆராதனை செய்து நன்றி கூறுகின்றோம். எங்களை ஒரு குழுவாக, குடும்பமாக, நண்பர்களாக, உறவை வளர்க்கும் கருவியாக, உறவோடு உமது ஞான வார்த்தைகளை பகிர்ந்து கடமையை செய்ய உறவில் நாங்கள் மகிழ. இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். எம் அன்பு இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், ஆராதனை செய்து நன்றி கூறுகின்றோம். எங்களை ஒரு குழுவாக, குடும்பமாக, நண்பர்களாக, உறவு வளர்க்கும் கருவியாக, உறவோடு உமது ஞான வார்த்தைகளை பகிர்ந்து கடமையை செய்ய உறவில் நாங்கள் மகிழ்ச்சியை காண செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாள் முழுவதும் எங்களுடன் இருந்து பாதுகாத்து, ஆலோசனை தந்து, ஆரோக்கியத்தை அளித்து, சோர்வுகள் எங்களை தாக்கினாலும் எமக்கு ஆற்றல் தந்து அரவணைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது அன்பை பிரதிபலிக்கும் வகையில் எங்களை இன்று நடக்க செய்தீரே. உமது ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிறருக்கு ஆறுதல் அளிக்க மறந்ததற்காகவும், பாராட்ட மறந்ததற்காகவும், நன்றி சொல்ல மறந்ததற்காகவும், உற்சாகப்படுத்த மறந்ததற்காகவும் எங்களை மன்னியும். தேவையான நேரத்தில் பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு நன்மை செய்ய தவறியதற்காக எங்களை மன்னியும். பிறருடைய கடமைகளில் நாங்கள் தடையாக இருந்திருந்தால் அல்லது சிரமம் கொடுத்ததற்காக எங்களை மன்னியும். எங்கள் பெற்றோரிடமும், சகோதர சகோதரியிடமும், நண்பரிடமும், பிள்ளைகளிடமும் மனம் புண்படையாக ஏதாவது செய்திருந்தால் எங்களை மன்னியும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த இரவில் நல்ல தூக்கத்தை தந்தருளும். நாளை காலை மீண்டும் எழுந்து உம்மை போற்றி புகழவும், உம்மோடு இன்னும் நெருங்கி வாழவும் அருள் புரியும். ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.